இப்போ உங்கள் காலேஜிலிருந்து இங்கே வரைக்கும் வந்தீங்க இல்லையா, எல்லா பொருட்களும் அப்சர்வ் பண்ணீங்களா? எதுவும் இல்லை, ரொம்ப குறைவு. ஆனால் நடந்து வந்தீங்க பாருங்க, அப்போ எல்லாமே இது என்ன செடி, இது எப்படி கட்டியிருக்கிறாங்க, இதெல்லாம் கவனிச்சிங்களா இல்லையா? நீங்கள் நினைக்கலாம், ஐயோ கரண்ட் இல்லாமல் இருக்கிறாங்களே, தண்ணியே இல்லாமல் இருக்கிறாங்க. உண்மையாலுமே நான் தான் லக்ஸரியாக வாழ்கிறேன். சுத்தமான காற்று, சுத்தமான உணவு. கட்ட வேண்டாம். பொழுதுபோக்குங்கிறது டிவி, இது இல்லாமல் உங்களால் எப்படி நாட்களை கடத்த முடியுது, ஒரு நாளை எப்படி கடத்த முடியுது அப்படின்னு கேட்குறேன். அந்த ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறீங்க? ஒரு மலையை பார்க்குறீங்க, ஒரு அருவி வரதை பார்க்குறீங்க, வானத்தை பார்க்குறீங்க, அடுத்தவங்களோட வாழ்வியலை பார்க்குறீங்க, ஆடு மாடு கோழி இதுலெல்லாம் பார்க்குறீங்க. அதை நேர்லேயே நான் பார்த்துக்கிறேன்னே. கிடைக்காததை குழந்தைங்களுக்கு கிடைக்கணும். கல்வியிலேருந்து, ஒரு வண்டியிலேருந்து, ஒரு போன்லேருந்து, அப்படிதான் இன்னைக்கு ஜென்ரேஷன் இருக்கிறாங்க. நிறைய பேரண்ட்ஸ், எல்லா பேரண்ட்ஸுமே அப்படிதான். ஆனா நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்கீங்க. இயற்கையை திருப்பி கொடுக்கணும்னு யோசிச்சுக்கிறீங்க. இப்ப வந்து அது நான் அனுபவிச்சது அவங்க கொடுக்கணும் கொடுக்கறதுங்கிறத இரண்டாம் பட்சம். முதல் பட்சம் எது நல்லது கெட்டது. இரவு இரவா இருக்கணும், பகல் பகலா இருக்கணும். இரவை பகலாக்கிக்கிறோம், அப்ப என்ன ஆகுது? கரெக்ட், சிந்தனையற்று போயிடும். இங்க அப்படிதான் சார். நைட் எல்லாம் மொபைல் இருக்கும், 2:30 மணிக்கு தூங்குவாங்க, காலையில கிளாஸ் எடுக்கும் போது தூங்குவாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க மேல குற்றம் கிடையாது, சொசைட்டியும் இருக்கு. அப்ப என்னன்னா இரவா இருக்கிறக்காக இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு நீங்க நினைக்கலாம், ஐயோ கரண்ட் இல்லாம இருக்கிறாங்களே, தண்ணியே இல்லாம இருக்கிறாங்க. உண்மையாலுமே நான் தான் லக்ஸரியா வாழ்றேன். சுத்தமான காத்து, சுத்தமான உணவு. கட்ட வேண்டாம். 4000 ரூபாய் கட்டுறோம் சார். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நீங்க பேஸ்ட் பிரஷ்ல இருந்து எடுங்க, சரிங்களா? அதுக்கு ஒரு பெருந்தொகை போயிட்டு இருக்கு. நீங்க நாளைக்கெல்லாம் குடும்பஸ்தர் ஆகும்போது தெரியும், இல்லைன்னு உங்க வீட்டுல யாரு இப்போ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க இந்த வீட்டோட பொறுப்பு எடுத்துக்கணும். கண்டிப்பா. அப்பதான் உங்களுக்கு பாடத்திலையும் சிறப்பா வர முடியும். அப்ப என்னன்னா அந்த சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம எது தேவை எது தேவையற்றது அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் பேஸ்ட் வாங்குறதில்ல, ப்ரஷ் வாங்குறதில்ல, சோப்பு வாங்குறதில்ல, ஷாம்பு வாங்குறதில்ல, எல்லாமே இங்கிருந்து. நீங்கள் இப்போ இங்கே வந்தீங்களே, இதில் என்ன இருக்குது? செழுமையா ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த நிலத்தை வச்சுட்டு எங்களால் வாழ முடியுது. வேக்சின் போடுறாங்க. இப்போ ஒரு நார்மல் ஹியூமன் இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட 24 வேக்சின் போடணும், டெஸ்ட் போடணும். ஒன்ஸ் டெலிவரி ஆனோடனே அந்த அவங்க கொடுத்துருவாங்க பீடியாஷன். இப்ப அந்த மாதிரி இல்லாம நீங்க எப்படி மாறுபட்டு வாழ்றீங்க? குழந்தைங்களுக்கு எந்த வேக்சின்? இவங்க எல்லாம் பாத்துட்டீங்கன்னா வீட்டுல ஏதோ பிறந்தாங்க, 5 வயசு ஆகுது, பையனுக்கு 5 வயசு ஆகுது. ஓகே, டெலிவரி எல்லாம் இங்கேதான். அதெல்லாம் அது என்னன்னா இயல்பாவே ஒரு காய் வந்து ஒரு கனி பிடிக்குது அப்படின்னு பூ விட்டு அடுத்து கனியாகி அது தானா விழுகுது. அது எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ நம்மளே என்ன சொல்கிறோம், குழந்தை பிறகு பிரசவம் பார்த்தல்னு சொல்கிறாங்க. தமிழ் மிகச்சிறந்த மொழி, அருமையான விஷயத்த சொல்லுது. பிரசவம் பார்க்கத்தான் முடியும், மொழியை செய்ய முடியாது. எங்கே செய்யப்படுதுன்னா அது வயிற்று கிழிச்சோ, இல்லைன்னு இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது வெஜினல் கட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தினாலேயே ஒரு பெண் சிதைக்கப்படுகிறார். வேணும், எல்லாம் வேணும். நாங்கள் வந்து இப்போ ஆட்டுக்கல்ல தான் ஆட்டிக்கிறோம், அம்மியில் தான் அரைச்சிக்கிறோம். சரி, அப்போ ஹெல்த்தியாக இருக்காங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு பெண் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த மொத்த குடும்பமே ஆரோக்கியமாக இருக்குது. சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் உங்ககிட்ட ப்ரிகாஷனா என்ன இருக்கு? இல்லை அதாங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம எந்த மருத்துவம் இதுதான் பார்க்கணுங்கிற எந்த இதுவும் கிடையாது. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம், தேவையில்லாத விட்டுறோம். அப்போ எமர்ஜென்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வாழ்வியல் இருக்கும்போது எங்கே போய் கார்டியக் அரெஸ்ட் வருங்க? சரி, அப்படியே வந்தாலும் நமக்கு தமிழ் மருத்துவத்தில் இருக்குங்க. இதான் மருது மரம் நான் காட்டுறேன், அதனோட பட்டையே போதுமானது, எந்த சர்ஜரி எதுவுமே தேவையில்லை. இப்போ இங்கே இருக்கிற குழந்தைக்கு துளசி தலையை எடுத்து சளிக்கு கொடுத்தா போதுமானது. அதுதான் இந்த நிலத்துக்கு போடணும். ஆமாங்க, ஆமாம். இப்போ அந்த குழந்தைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம நேரடியாக நம்ம ஊசி மருந்து மாத்திரை கொடுக்கும் பொழுது அதுக்கு பழகிடுது. அதுதான். இப்போ நீங்கள் யாராவது அந்த மாதிரி இயற்கை வைத்தியம் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி வீட்டில் செய்கிறாங்களா? துளசி எடுக்கிறது,
இது அது என்ன கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் வீட்லயே அன்னைக்கு வளர்த்தாங்க. ஏன் சாமின்னு சொன்னாங்கன்னா, இயற்கை, நீ உனக்கு மருந்துன்னு சொன்னா நீ செய்ய மாட்ட, கண்டிப்பா திரும்பி பார்க்க. சாமின்னு சொன்னா செய்வீல்ல. சயின்டிபிக் ரீசனும் அந்த ரிலீஜியஸும் ஒன்னா இருந்தாதான் இன்னைக்கு நம்ம வாழ முடியும். அவங்க அடாப்ட் ஆயிட்டாங்க, நம்ம அடாப்ட் ஆகுவோமா என்னன்னு தெரியல. பட் we should get the aware of that, அவ்வளவுதான். இல்லை, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற என்ன செடி அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும், அதனோட குணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நானும் உங்களை போல தான் வந்தது, மறுபடியும் திரும்ப இயற்கையை தேடி போகும்பொழுது இந்த விஷயமெல்லாம் கிடைக்குது. ஒரு பேஸ்ட்டை விட்ட இன்னைக்கு நிறையா மாதிரியான அது ஒன்றும் வேப்பங்குச்சியில் வளர்க்குற ஆலங்குச்சி இருக்குது, சாம்பல் இருக்குது, இது கறி இருக்குது, அடுப்பு கறி இருக்குது. இப்போ இத்தனை வகையில் நம்ம ஃப்ளேவரில் பண்ண முடியும். டீ ஒன்றா விட்டோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா எனக்கு டீ பார்த்துட்டிங்கன்னா கொத்தமல்லி டீ குடிப்போம், மாதுளையில் செஞ்சு குடிப்போம், கொய்யா இலையில் செஞ்சு குடிப்போம். இதெல்லாமே எனக்கு இங்கேயே கிடைக்குது, சரிங்களா? அப்போ இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு பார்க்கும்போது டீ தூளுக்காக ஒரு மாதம் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? அது மேக்ரோ எக்கனாமிக்ஸை பாதிக்கப்படுது இல்லையா? இப்போ டீ டஸ்ட்டும் நீங்களே. அதனால தான் நிலமும் பொழுதும் முதல் பொருளுங்கிறது. அது காரணம் என்னன்னா, இந்த நிலத்துல உதாரணத்துக்கு எது ஆர்கானிக் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஆர்கானிக் ஃபார்ம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆர்கானிக் என்னென்னா, உதாரணத்துக்கு இங்கே ஒரு தக்காளி செடி வருது, பக்கத்து தோட்டத்தில் ஒரு தக்காளி செடி வருது. எனக்கு இங்கே இப்போ நான் இப்போ நிலத்துல போயிட்டு வந்துட்டு இருக்கிறனால என்னோட உடம்பு முழுசாக ஸ்கேன் பண்ணி அந்த தக்காளி செடி எனக்கான தேவையான ஆற்றலை கொடுக்கு. அது நீ விட்டமின் ஏ, விட்டமின் பி என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. ஆனால் உங்களோட தொடர்புடைய அந்த தாவரம் உங்களுக்கு கொடுக்கு. நான் பக்கத்து தோட்டத்தில் போய் பறித்து எடுக்கும் பொழுது அது எனக்கு இன்ஆர்கானிக் தான். வெறும் ரசாயனம் போட்டு பண்ணுறதுனால இன்ஆர்கானிக்னு கிடையாது. நம்ம பார்த்துட்டுனா இந்த நிலத்தில் ஒருவேளை இங்கே இல்லாத போது நம்ம அங்கே எடுக்கிற பிரச்சனை இல்லை. அப்படித்தான் நுகர்வுகளை நம்ம முதல் தேவையை இங்கே பூர்த்தி செய்கிற மாதிரி நம் நிலம் சார்ந்து நமக்கு அருகிலுக்கு, அது மருத்துவமாகட்டும், உணவாகட்டும், உடையாகட்டும், எதுவோ இருக்கட்டும், ஆனால் முதல் நம்மளை சுற்றி இருக்கிற உடையோ, உணவோ, மருத்துவத்தோ நம்ம எடுத்துட்டு இல்லாத பட்சத்தில் அடுத்ததுக்கு போகும்போது இருக்கணும். அப்போ எனக்கான உணவு இங்கே இல்லாத போது என் ஊருக்குள்ளே தேடுறேன், என் ஊருக்குள்ளே இல்லாத போது என் மாவட்டத்துக்குள்ளே தேடுறேன், என் மாவட்டத்தில் இல்லாத போது மாநிலத்துக்குள்ளே தேடுறேன். புரியுதுங்களா? விளங்குதா? புரியுதா? அப்போ இப்படித்தான் எடுத்துக்கணும். அப்போ தான் சப்ளை அண்ட் டிமாண்டு ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா காமர்ஸ் அது சொல்லி ஆகணும், சரியா? அட்மினிஸ்ட்ரேஷன், பிபிஏ, எம்பிஏ எல்லாம் இருக்காங்களா? எல்லா டிபார்ட்மெண்ட்டும் மிங்கிளாக தான் இருக்காங்க. அப்படிங்களா? சரி சரி. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சொல்லி வச்சுருக்காங்க. இந்த வாத பித்த கபம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சூட்டு உடம்பு, குளிர்ச்சி, அதாவது நீர் உடம்பு, அப்புறம் வெப்ப உடம்பு, இந்த 3 உடம்பு இருக்குங்களா? இந்த 3 உடம்பை வச்சா ஒருத்தருக்கு என்ன வேலையை கொடுக்கல? ஹெச்ஆர் இருக்காங்களா? அதாவது நீங்கள் அடுத்தது படிக்கும்போது ஹெச்ஆர் போவீங்க. இப்போ இந்த 3 உடம்புகளை வச்சே நம்ம உதாரணத்துக்கு நாங்கள் இங்கே இருக்கிறோம். எனக்கு 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு பித்த உடம்பாக இருக்குது. பித்த உடம்பு இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா டைனாமிக்கான ஒர்க் பண்ணுவாங்க. எதுவுமே ஒரு சாதாரண வேலையை செஞ்சிட மாட்டாங்க. அவங்க எதுக்குமே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேலைகள் கொடுத்தா தான் இவங்க செய்வாங்க. ஸோ அப்போ பார்த்துட்டிங்கன்னா அவங்க அந்த மாதிரி இருக்கிறத பார்த்திங்கன்னா பித்த உடம்புல இருக்கிறோம் வயலில் வேலை செய்ய சொல்லிடுறோம். மட்டும் பண்ணும் இந்த கணக்கியல் பண்ணுறது, அப்புறம் கவனிக்கிறது, இந்த வேலையை தான் பண்ணும். மேனேஜ்மெண்ட் வேலை தான் பண்ணும். அதை கொண்டு போய் இதில் தூக்கி போட்டிங்கனாலுமே அவன் வேலை செய்ய மாட்டான். அப்போ ஒரு மார்க்கெட்டிங்க்கு இன்டர்வியூ எடுக்கிறவனை எந்த மாதிரியான குணங்கும் போது பேசவே தெரியும். அவனுக்கு கொஞ்ச நேரம் கூட நிற்க மாட்டாங்க, தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ இவன் மார்க்கெட்டிங் சூட்டபுளான ஆள். ஒரு ஆள் பேசாது. அப்போ இதெல்லாம் ஆடிட்டிங், கணக்கு, அந்த மாதிரி விஷயங்களை போய்க்கலாம், சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்களை அப்புறம் கல்வி அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ குழந்தை இங்கே வச்சுருக்கீங்க. இந்த கல்வி என்ன அப்படிங்கும்போது, இந்த எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தக அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, எண்களால் தான் இந்த உலகமே வடிவமைக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த உடம்புல வாதப்பெத்த கபம் வேற, இந்த உடம்புல இருக்கிற வாதப்பெத்த கபம் வேற. இப்படி எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா பஞ்சபூதங்களோட கலவைகள் தான் இந்த உடம்பாகட்டும், பொருளாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. அப்போ அதெல்லாம் ஒரு அளவீடு. இந்த சீட்டு ஒரு அளவீடு இருக்கிறனால இது பிளாஸ்டிக்காக இருக்குது, இதுக்கு ஒரு அளவீடாக இருக்கிறனால இது சட்டையாக இருக்குது.
இதுக்கு ஒரு அளவீடு இருக்குன்னா அப்போ எண்கள் அப்படிங்கிறது. அந்த எண்களை வந்து நம்ம எப்படி வாழ்வியலுக்கு நம் முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்பது தான், அதை தான் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகங்க. அது வானியல் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், பேசுகிறேன். அடுத்தது கேள்வி சொல்லுங்கள். அடுத்தடுத்து கேள்வி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. 24 மணி நேரம் பத்த மாட்டேங்குது. நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க சந்தோஷத்துக்காக. நல்ல கேள்வி. கேள்விக்கு ஒரு கை தட்டிடுங்க. அப்போ பொழுதுபோக்குங்கிறது டிவி இது இல்லாமல் உங்களால் எப்படி நாட்களை கடத்த முடியுது, ஒரு நாளை எப்படி கடத்த முடியுது அப்படின்னு கேட்குறேன். அந்த ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறீங்க? ஒரு மலையை பார்க்குறீங்க, ஒரு அருவி வரதை பார்க்குறீங்க, வானத்தை பார்க்குறீங்க, அடுத்தவங்களோட வாழ்வியலை பார்க்குறீங்க, ஆடு மாடு கோழி இதுகளெல்லாம் பார்க்குறீங்க. அதை நேர்லேயே நான் பார்த்துக்கிறேன்னே, அதே நான் செலவழித்து பார்க்கணும் இல்லையா? அது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கண்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போது நம்மளோட கண்ணோட பார்த்துட்டிங்கன்னா இப்படி இந்த 180 டிகிரி பார்க்க இல்லைங்களா? சரியா? கண்ணோட இது வந்து 3. இப்போ நான் எந்திரிச்சோன்னே பார்க்கும்பொழுது விரிந்த மலை, பரந்த வானம் அப்படி இருக்குது. அப்போ மனம் எப்படி இருக்குது? விரிந்து இருக்கு இல்லையா? இப்போ நான் பார்க்குறது பூரா இத்தினோண்டு ஒரு மொபைலு, இத்தினோண்டு ஒரு காரு, இத்தினோண்டு ஒரு கிளாஸ் ரூமு, இத்தினோண்டு ஒரு வீடு, இத்தினோண்டு பல கட்டடங்களுக்குள்ளே தான் நான் போயிட்டுருக்கேன். அப்போ என் காட்சிகளெல்லாம் சுருங்கிடுது. அப்போ என் 180 டிகிரி பார்வையை நான் பயன்படுத்துகிறதே இல்லை. அப்போ என்னாகு? அந்த பார்வையை பயன்படுத்தாதனால என்னாகு? 180 டிகிரி பார்வையை நாம் பயன்படுத்துகிறதே இல்லை, எப்பவுமே குறுக்கிட்டு எப்படி? சரியா? அப்போ எண்ணம் குறுகுது, கண்ணோட பார்வை குறையுது, சிந்திக்கும் திறன் அற்று போயிடும். சரிங்களா? இப்போ இது இப்போ 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 அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? நீங்கள் நாங்கள் டவுனுக்குள்ளே இருக்கிறோம், நாங்கள் சிட்டியில் இருக்கிறோம், எங்களுக்கு அதுதான் இருக்குது, வேறு வழி இல்லை அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை, எங்கேயும் பக்கத்தில் அண்ணாந்து பார்த்தீங்கன்னா போதும் மேடம். வானம் பார்த்தோம் எப்பவுமே உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. சரி, அந்த இல்லைங்கண்ணா, இல்லை நான் வந்து உண்மையாலுமே அதுக்கு உங்களை போல தான் நானும் இருந்தேன். வேறு வழி நீங்களாம் பரவாயில்ல, நான் அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருந்த 15 ஆண்டுகளாம் சிஸ்டம் வந்து அதையே திரும்ப சொல்லுது. அப்ப பொழுதுங்கிறதுலயே அதுல நிறைய டெபினிஷன் இருக்கு. நம்மாழ்வார்னு ஒருத்தர், இப்ப இவருக்கு முன்னாடி இவருக்கு 44 வயசு ஆகுதுதான், அவர் இருந்தாருன்னா இப்ப அவர் 75 வயசு இருக்கும். அவர் வந்து என்னன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணுங்க, அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஆர்கானிக் விவசாயம்னு சொல்லி ஆரம்பிச்சாப்ல. அது மாதிரி இது நிறைய வந்து இதுல வாழ்வியல் தத்துவங்கள் வந்து நிறைய இருக்குது. நீங்க மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பிகாம்ல படிக்கிறதுக்கும் உங்களுடைய பொருளாதாரமே, அம்மா அப்பா வந்து நம்ம காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க, நம்மளை படிக்க வைக்கிறாங்க, படிச்சு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற நீங்க படிக்கும்போது சீரியஸா படிக்கணும். படிக்கிற படிப்புல நல்ல படிங்க, வேலைக்கு போறதோ சொந்த தொழில் பண்றதோ இதுதான் இருந்தாலும் முதல்ல திட்டம் போட்டு பண்ணுங்க. இவர் கேட்டதுக்கான பதில் வந்து இவர் முன்னாடியே திட்டம் போட்டு அவங்க அப்பாவே படிக்கல, நீங்க படிக்கலைங்க ஐயா, படிக்கவே இல்லை. அதனால எல்லாரும் பையனை படிக்க வைக்கிறாங்க, பையனை எப்படியா சத்திய பக்கத்துல சேர்த்து பிகா படிக்க வைக்கிறோம். படிக்கல, நான் படிச்சது ஊட்டிலிங்க. ஐயா பத்தி ஒரு அறிமுகம் சொல்லிடுறேன். ஐயா வந்து ஈர்ப்பா இருந்தது சென்னை சில்க்ஸோட ப்ரொப்ரைட்டர், ஓனர். சரி, கேள்விகள் உங்ககிட்ட இருந்து வரட்டும். நீங்க எது சார்ந்தது வேணா இன்னைக்கு ஒரு கூட்டு குடும்பத்தை பார்க்கவே முடியாது. ஏன்னா எல்லாமே தனி குடும்பமாக போயிடுச்சு. இப்போ இப்போ பாட்டியே கிடையாது, மாடர்ன் பாட்டி ஆகிட்டாங்க. எப்போ பார்த்தாலுமே மொபைலாக இருக்குது, இது இல்லைங்களா? அப்போ இந்த வாழ்வியலில் இப்போ நிறைய பேர்த்துக்கு நிலம் இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கு நிலமில்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்வு இல்லாதவர்களுக்கு எல்லாமே இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. வர்றவங்க வந்து மாதம் ஒரு முறை இங்கேருந்து இட்டு போகலாம். அந்த மாதிரி இது அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கான கட்டணம் எங்களுக்குள்ளே எடுத்துக்கிறோம். அப்படித்தான் வந்து இப்போ நெசவு நானே பண்ணுறேன்னா கிடையாது, அதுக்கு ஒரு குடும்பம் பொறுப்பெடுத்துருக்குறாங்க, குயவுக்கு ஒரு குடும்பம் பொறுப்பெடுத்திருக்காங்க, தச்சு வேலைக்கு ஒரு குடும்பம் பொறுப்பெடுத்திருக்காங்க. ஜாயின்ட் ஃபேமிலி எடுத்தாலும் அப்போ உங்கள் தோட்டத்தில் இருக்கிறத எனக்கு கொடுக்குறீங்க. அப்போ உங்கள் தோட்டத்தில் வந்து நான் வேலை செய்கிறேன், என் காட்டில் வந்து நீங்கள் வேலை செய்கிறீங்க. அப்போ தானே நம்ம அது அப்போ ஒரு உறவாக போகுது. ஆமாம், இதுக்கு இல்லை ரிலேட்டிவ் எல்லாம் கிடையாது, எல்லாமே இப்போ நீங்கள் கூட வாய்ப்பு இருந்தால் வரல, அவ்வளோதான்.
சரி ஸ்டூடெண்ட்ஸ் சரி சரி சரி, அடுத்த கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள். அடுத்தது இப்போ பார்த்தோன்னா அரிசி சொன்னாங்கள்ல, அரிசி வயலில் தான் வாங்குகிறோம். இப்போ என்னோடய நண்பர் வந்து வயல் வச்சுருக்காரு. நான் அவங்க தோட்டத்தில் போய் அறுவடைக்கு போவேன். அவர் இங்கே காட்டுக்கு வந்து அறுவடை பண்ணுவார். அப்போது நாங்கள் வந்து பண்ட மாற்று பண்ணிக்கிறோம். இல்லை பண்ணுறோமே. இப்போ நான் உங்களுக்கு வந்த வண்டியில் வந்து பெட்ரோல் இருக்குது, எனக்கு பணம் வேணுமில்ல. அப்போ வந்து நாங்கள் இப்போ எனக்கு வந்து நான் ஆமணக்கு செடியை பற்றி சொல்லுவேன். ஆமணக்கு செடி அதாவது நிலமும் பொழுதும் முதற் பொருள் அப்படிங்கிறதுல இந்த நிலத்துக்கு பொருந்துகிற தாவரத்தை சார்ந்து வாழ்கிறதுனால என்னோடய எக்கனாமிக்ஸு ப்ராப்பராக இருக்குது. அப்போ என்னென்னா அந்த பொருள் இருந்த எனக்கு மாதம் 15,000 செலவுகளை குறைக்குது அந்த செடி. ஆமாம் 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 15,000 வந்து என்னோடய செலவு குறைக்குது. எப்படி பார்த்துட்டிங்கன்னா அதில் அதே எண்ணெய் தான் எனக்கு தலைக்கு தேய்ச்சிக்கிறேன், அதே எண்ணெய் தான் எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்திக்கிறேன், அதாவது தீபம், அதே எண்ணெய் தான் உணவுக்கும் பயன்படுத்திக்கிறோம். சரிங்களா? அதிலிருந்து பை ப்ராடக்டாக நான் எங்களுக்கு ஒரு தேவையானது எல்லாம் பண்ணிக்கிறோம். அது போக மருத்துவ தேவைக்கு உணவு தேவைக்கு இங்கே வந்து எண்ணெய் வாங்கிட்டு போகிறாங்க. அதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். எனக்கான இன்கம் அதில் இருக்குது. இல்லை மஞ்சள் விளையாத, வெங்காயம் இங்கே விளையாத. அப்போ அதெல்லாம் வந்து மாற்றம் வாங்கிக்கிறோம். அதுக்கு தான் இது கொடுத்துக்கிறோம். அவரை பச்சை நீர் போட்டு எடுத்துக்கிறோம். மண்டடுப்பு தம்பி அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கு, அங்கே வீட்டில் இருக்கு. அது இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் தண்ணி உதாரணத்துக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி வந்திருந்தாலுமே அதை மோட்டரை போட்டு மேலே எடுத்து மறுபடி இருக்கிற தண்ணி கொண்டு வரீங்க. அப்படித்தானே வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் அப்படித்தானே இருக்குது. நமக்கு பார்த்தோம்னா இந்த வீட்டோட இந்த கூரை இருக்குங்க இல்லையா, இங்கேயே டேங்க் மேல் தொட்டியே கட்டியிருக்கோம். அந்த மேல் தொட்டியே கட்டியிருக்கிறதுனால அடிபம்பு மோட்டர் பண்ணணுங்கிற இது தேவையில்லை. அதை திரும்பி காட்டுறோம். அது கிராவிட்டிலேயே நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். ஸோ அந்த கிராவிட்டி நீங்கள் அங்கே வந்து திரும்பினீங்களா? ஆமாங்க சார். அது வரைக்கும் இந்த தண்ணி போகும் வித்தவுட் மோட்டர். தேங்க்யூ சார். சரி, கேதர் பண்ணி சொல்லுங்கள். ஏன் நீர் பாசனம் தான், நீர் தண்ணி தான் பொதுவாக யூஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க. அப்போ வறட்சி சமயத்தில் என்ன பண்ணுவீங்க? வறட்சி காலத்தில் அதனால தான் மறுபடியும் இங்கே எங்கே வரேன்னா நிலமும் பொழுதும் முதற் பொருள் அப்படிங்கிறது. இப்போ 5 வகை நிலங்கள் இருக்குது. என்னென்ன நிலங்கள்? சரிங்களா? இப்போ குறிஞ்சிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடம், முல்லைங்கிறது காடு சார்ந்தது, மருதங்கிறது வயலும் வயல் சார்ந்தது, நெய்தல்ங்கிறது நம்ம இதில் மணலும் மணம் சார்ந்த இடம் நெய்தல். இப்போ இந்த 4 வகை நிலங்கள் இருக்கு இல்லையா, இந்த 4 வகை நிலங்களில் எங்கே தண்ணி இல்லையோ அது பாலையாக போகும். இப்போ இந்த நிலத்தோட இயல்பு என்ன அப்படின்னா இது முல்லை நில காடுகள். ஓகே. அப்போ இந்த முல்லை நிலத்துக்கு தகுந்த மாதிரி நான் இங்கே வேளாண்மை செய்யணும். நாங்கள் வாழையும் தண்ணி இங்கே போட முடியாது. வாழையும் தண்ணியும் போட்டால் என்ன வேணும்? தண்ணி நிறையா வேணும். அப்போ இங்கே தண்ணி இல்லை. அப்போ நான் என்ன வேணும்? போர் போடணும். போர் போட்டால் கரண்ட் வேணும். கரண்ட்டு போட்டாலுமே இங்கே வனவிலங்குகள் வரும். அதை பராமரிக்கிறதுக்கு நான் ஃபென்சிங் போடணும். அது போட்ட பிற்பாடு பார்த்தீங்கன்னா 365 நாள் வேளாண்மை செய்கிறதுக்கு நிறைய பராமரிப்பு பண்ணணும். இரவு பகல் பார்க்காம வேலை செய்யணும். அதுக்கு நான் அங்கேயே இருந்துருக்கலாமே. சார், இப்போ பாதுகாப்புங்கிறது எப்படி? நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் வனவிலங்கு வருதுன்னு சொல்கிறீங்க, இங்கே வருங்களா? வருங்க. மான், காட்டுப்பன்றி இதெல்லாம் இருக்கு. அது பெருசாக அந்த ரொம்ப டேஞ்சர் வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் வராது. சுற்றி ஊர் தான். ஓகே. ஒரு நிமிஷம் மைக் வந்துட்டு. சார், படிப்போட முக்கியத்தன்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து MBA முடிச்சு நீங்கள் ஒரு ஒர்க்கில் தான் இருந்து வந்தீங்க. அதான் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து இந்த அளவுக்கான ஒரு படிப்பு வந்து போதும்னு நினைக்கிறீங்களா? இது கூடுதல் இல்லை. இந்த இதில் இருந்து படிச்சுட்டு அவங்களும் வளர்ந்து ஒரு இதுவாகணும். இப்போ படிப்புங்கிற விஷயம் எடுத்துட்டாவே அது நான் சொன்ன மாதிரி தான் இருக்கணுங்கிறதுல அவங்களுக்கு என்ன தேர்வோ அதை தான் பண்ணுவாங்க. நம்ம அடிப்படையில் எண்ணும் எழுத்தும் சொல்லி கொடுத்துருவோம்.
அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இவ்வளோ தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு வந்து கல்வியிலேயே பார்த்துட்டிங்கன்னா பாடத்திட்டங்கள்லேயே எனக்கு முழுமை பெறாமல் தான் இருக்குது. சிலபஸே அப்படித்தான் இருக்குது. ஏன்னா இப்போ இது வரைக்கும் பித்தாகரஸ் தேட்டர்னா என்னென்னு தெரியுமா? சைன் டீட்டா காஸ் டீட்டா என்ன எதுக்கு தெரியுமா? ஆனால் அது நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், நிழல் வச்சே சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ எளிமையாக புரியுது. அது நாங்கள் வானியலுக்குங்கும் போது இந்த கல்விக்கான விஷயத்த இன்னும் நல்லா சொல்கிறேன். சார், எல்லாமே நீங்கள் தான் அறுவடை பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சப்போஸ் இப்போ அது வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா இல்லை டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வெளியே இருந்து வாங்கிப்பீங்களா இல்லை அது என்ன பண்ணுவீங்க? இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பங்காளிகள் அப்படின்னா பங்கு பிரிக்கிற ஆளுகள்னு பார்த்துட்டா மனிதர்கள் மட்டும் இல்லை, வனவளங்களும் எங்களோட பங்காளிகள், அங்கே பூச்சி புழுகளும் எங்களுடைய பங்காளிகள். அது எல்லாம் உண்டது போகத்தான் எனக்கு மீதி இருக்குது. ஆமாம் ஆமாம். இப்போ எனக்கு இப்போ துவரை செடி அப்படின்னா அந்த துவரையில் வந்து 3 விதைகள் இருக்குதுன்னா அங்கேயே பங்கு பிரிக்கப்பட்டுருது. எப்படின்னா ஒன்று ஓட்டை விழுந்துருது, ஒன்று வந்து நல்லா இருக்குது, இன்னொன்று கொண்டு வந்து எல்லாம் வச்சுருந்தாலுமே போயிடும். அந்த மீதி இருக்குது. நான் 100% ப்ரொடக்ஷன் எடுத்து நான் பிஸ்னஸ் மேன் ஆகலை, நான் வாழ்வியலுக்கான அது எனக்கு அந்த ஒரு பருப்பே போதுமானது. அதனால நம்ம வந்து ரசாயன வேளாண்மை பண்ணவங்களுக்கு இப்போ 100% அவுட்புட் எடுக்கணுங்கிறவங்களுக்கு தான் பூச்சி மருந்து தெளிக்க வேண்டியது இருக்குது, எல்லாம் பண்ண வேண்டியது. நான் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டேன், எனக்கு போதுமானதாக இருக்குது. தேங்க்யூ. உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது நாங்களாம் ஃபோன் பார்ப்போம். சரி சரி, புரியுது. அதாவது ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணுவீங்க? இப்போ அதனோட கலைகள் தான் இப்போ அங்கே பாருங்க, மரப்பொருட்களெல்லாம் செஞ்சுருப்போம். குழந்தைகளுக்கான நடவண்டி, தச்சு பொருட்கள், கைவினை பொருட்கள், அதெல்லாம் செய்வோங்க. கலைப்பொருட்கள், நெய்தல் ஒரு கலை. இப்போ இங்கே குழந்தைகளுக்கு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அவங்களே இப்போ நாங்கள் அறுவடை பண்ணும்போது வந்து எங்களோட விளையாடுவாங்க. விளையாட்டு தான் வேலையை விளையாட்டாக பண்ணுறோம், விளையாட்டை வேலையாக பண்ணுறோம். அது அப்போ எங்களுக்கு பொழுது எளிமையாக போகுது. அது ஃபேமிலிக்கு சொசைட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம என்ன ஸ்கில் இருக்குன்னு இன்னும் யாருக்குமே தெரியாது. கரெக்ட் தானே? நம்ம என்ன டெவலப் பண்ணணும் நம்ம நினைக்கிறோம், கிடையவே கிடையாது. அது இயற்கையோட இருக்கிறாரு. நீங்க சொன்ன பாயிண்ட் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஃப்ரீ டைம்ல அவருக்கு தேவையானது என்டர்டைன்மெண்ட் அவரே பண்ணிக்கலாம். அப்படி பண்ணது இந்த வீடும் கூட, அப்படி பண்ணது அந்த சர்க்கிள் கூட, குழந்தைகளுக்கு நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். சரிங்க. அப்போ நமக்கு ஒரு நாளைக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு வேலை செய்த என் உடம்புக்கு ஏற்றவாறு மனதுக்கு ஏற்றவாறு பொருந்தி வாழ்கிறது. இல்லை பார்ப்பேன், அதுதான் ஃபோன் பார்க்குற மாதிரி தான். இப்போ உங்களே ஃபோன் பயன்படுத்தினால தான் இப்போ நீங்களே இங்கே வந்திருக்கிறீங்க. அதான் தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். அதுக்குள்ளேயே போயிடுமானா ஆமாம் இப்போ நான் போயிடுறேன், ஆனால் அப்போ மீண்டுறேன், இது தேவையில்லை. அதான் அது அதான் உண்மைதான், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். அது முடிய மாட்டேங்குன்னு சொல்கிறாங்கல்ல. இல்லைங்க, அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இல்லை இப்போ நீங்கள் உங்கள் கூப்பிட்டு வந்தங்காட்டி தான் உங்களுக்கு இது தெரியுது. அப்படியா? இப்போ உங்களுக்கு கண் வந்து 150 டிகிரி பார்க்குது, இப்போ உங்களுக்கு கண்ணாடியே தேவையில்லை. இப்போ இங்கே வந்ததுக்கு இப்போ நான் எல்லா விஷயத்தையுமே என்னோட கருத்துக்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட கடத்திட முடியுமான்னு தெரியாது. ஆனால் இதுக்கான ஆர்வத்தை ஏற்படுத்திட முடியும். நீங்கள் இங்கிருந்து போகும்பொழுது இந்த ஒரு கொஞ்சமாவது அந்த ஆர்வம் ஏற்படும். அப்போ சுயசிந்தனைக்கு திரும்புவீங்க. சுயசிந்தனைக்கு திரும்பினீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் படிப்படியாக மிக எளிமையாக பொருந்துடும். இதே நீங்கள் வந்து இப்போ உங்கள் காலேஜிலிருந்து இங்கே வரைக்கும் வந்தீங்க இல்லையா, எல்லா பொருட்களும் அப்சர்வ் பண்ணீங்களா? எதுவும் இல்லை, ரொம்ப குறைவு. ஆனால் நடந்து வந்தீங்க பாருங்க, அப்போ எல்லாமே இது என்ன செடி, இது எப்படி கட்டி இருக்கிறாங்க, இதெல்லாம் கவனிச்சிங்களா இல்லையா? இது வந்து பாம்பு செடி, பாலைவனம்,
உள்ள வர வரைக்கும் எனக்கு பயமாயிடுச்சு. இவங்களோட கையை வச்சம்மா கொஞ்சம் தாங்களா கூட்டிட்டு போமா மேம். இதுல ஒண்ணு இருக்கு மேம், அங்க டியூப் போறத பார்த்து மேம் பாம்பு மேம் அப்படின்ட்டா. ஐயோ, அந்த மாதிரி போது அப்சர்வ் பண்றாங்க. ஏன் நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னு இன்னொரு விஷயம் தெரியுமா, கையில மொபைல். இந்த விஷயம் இந்த அனுபவம் கொடுத்ததா இப்ப நம்ம எங்க இந்த அனுபவத்தை கொடுக்காம நமக்கே நாம துரோகம் பண்ணிட்டு இருக்கோம். வேற யாருக்கும் பண்ணல, நம்ம கண்களுக்கு பண்றோம். இருக்க வேண்டியதான் நல்லது எடுத்துக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். எல்லாத்தையும் ஆக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க, தேவையில்லை. வேற கேள்வி. நாங்க குடும்பத்தினர் எங்களுக்கு என்ன இப்போ ஒரு குருவியோட வாழ்க்கையை எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுது? குருவி பார்த்துருக்கீங்களா? கூடு கட்டுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அது இறையெடுக்கு, கூடு கட்டு, குஞ்சு பொறிக்கி, இதே வேலையாக இருக்குது. அதுதான் எங்களோட வேலையை. மரம் கட்டி வர்றவங்களுக்கு ஒரு கற்றல் ஏற்படுத்தி கொடுக்கலாங்கிறது தான் அந்த மாதிரி வந்துருக்கு. வேற கேள்வி? வேற என்ன கேட்கல, அங்கே கேட்கறது. இதுவே நான் பெங்களூர்ல என் ஃபேமிலியை லீட் பண்ணியிருந்தேன்னா இந்த சந்தோஷம் ஒரு சின்ன விஷயம் அழகான கிடைச்சிருக்காது அப்படின்னு நீங்க ஒவ்வொரு தடவை நினைச்சிருக்கீங்க. அது நீங்க எல்லாம் கவனிச்சிங்களா? என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க, கவனிக்கலையா? பெங்களூர்லயே இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். இப்போ இங்கே இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. நான் 7 ஆண்டுகள் ஆச்சு, ஒருபோதும் கூட அந்த எண்ணம் வரலவே இல்லை. இல்லை, நான் கேட்ட கேள்விங்கன்னா பெங்களூர்ல நீங்க ஒரு வேலை இருந்திருந்தா இப்ப வாழ்ற வாழ்க்கையை மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறது. அது எனக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல 15 ஆண்டுகள்னு முதல் ஆண்டு போனோன்னுமே எனக்கு அங்கே சலிப்பு தட்டிடுச்சு. இது இல்லை நமக்கான வாழ்க்கை அப்படின்னு. அப்போ எனக்கான பொருளாதாரத்தை எடுத்துக்கிறதுக்காக 15 ஆண்டுகள் ஓட வேண்டியதாக இருந்தது. அப்போது நான் சிந்தனையிலேயே வாழ ஆரம்பிச்சிட்டேன் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த சிந்தனைகள் தான் இப்போ செயலாக மாறி இருக்கு. ஒருவேளை நான் பெங்களூர்லயே செட்டில் ஆயிருந்தேன்னா இப்போ இதெல்லாம் இழந்திருப்பேன்னு நினைச்சிருக்கேன். ஆமாம்மா. நல்ல தூக்கத்தை இழந்திருப்பேன், நல்ல உணவை இழந்திருப்பேன், நல்ல குடும்பத்தை இழந்திருப்பேன். இந்த நீங்கள்லாம் வர்றதும் கூட இழந்திருப்பேன்னே. நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நான் ஐசைட்டுக்கு கண்ணாடி போட்டிருந்தேன். இந்த வாழ்வியலுக்குள்ளே வந்ததுக்கு பிற்பாடு என் கண்ணாடி போடுறதே மறந்துட்டேன். அது ஒரு எவ்வளோ பாரங்கிறது எனக்கு தெரியும். கண்ணாடி போட்டுருக்கிறது என்ன வாரம் போட்டே இருக்கணும். இந்த வாழ்வியலுக்குள்ளே வந்ததுக்கு பிற்பாடு கண்ணாடி போடுறது வானியல் இதெல்லாம் சொன்னாங்களே, நாம் ஒரு ரவுண்ட் போயிடலாம். சரிங்களா?